கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள கீழையூர் அருள்மிகு வீரட்டேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த 6ஆம் தேதி யாகசாலைகள் அமைக்கப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நாகை அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் ஸ்ரீ சலத்தம்மன் கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. 66 கிராமங்களின் தலைமை கிராமமாக விளங்கும் அக்கரைப்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு மீனவர்கள் மேளதாளம் முழங்க மஞ்சள், குங்குமம், மலர்கள், தேங்காய் பழம், பட்டாடைகள் மற்றும் தங்க நகையை அம்மனுக்கு சீர்வரிசையாக கொண்டு வந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனை வணங்கி சென்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் விநாயகர், முனீஸ்வரன், மதுரை வீரன் ஆகிய பரிவார தெய்வங்களின் கோபுரங்களுக்கும் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் கோபுர விமானங்களுக்கு யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திண்டுக்கல் அருகே கல்லுப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன், ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சோமாசிபாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கி வெகு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை அருகே உள்ள திருவிடைக்கழி பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலய கும்பாபிஷேகத்தில் 6 கால யாக பூஜைகள் செய்யப்பட்டு சுப்பிரமணியர் கோபுரம், ராஜகோபுரம் உள்ளிட்ட 13 நிலை கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.